நம்ம தமிழ்நாடு காவல்துறை கண்ணில் படும் வரை இந்த நாய் பேசுறத ஷேர் பண்ணுங்க. ஆணவ கொலைக்கு தனி சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா இப்படி சட்டம் அப்புறம் வீடு ஏறி பொண்ணு கேட்பாங்க. உன் பிள்ளை அழகா இருக்கு, நல்லா படிச்சிருக்கா, நான் அவளை காதலிக்க போறேன், எனக்கு பொண்ணு கொடுன்னு கேட்பான். அப்ப அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டோம்னா உடனே அந்த தனி சட்டம் எப்படி அந்த சட்டத்தை வச்சு மிரட்டி நம்ம வீட்டு பெண் வெளியை தூக்கதான் அந்த சட்டத்தை அவன் பயன்படுத்துறான். இதுக்கு மேல ஓப்பனா இவனாலையும் பேச முடியாது. அதாவது ஜாதி வெறியின் உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த ஜாதி வெறியால இவன மாதிரி ஆளு ஆணவ படுகொலை பண்றாங்க. தடுக்கிறதுக்காண்டி தனிச்சட்டம் கொண்டு வரணும். இன்ன வரை ஏன் கொண்டு வரல? இத்தனை ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கும் போது ஏன் இன்ன வரை ஒரு தனிச்சட்டம் கொண்டு வரலன்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து நம்மளாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்க நிலையில எங்க தனிச்சட்டம் வந்துருச்சுன்னா இவன மாதிரி ஜாதி வெறி பிடிச்ச ஆணவ படுகொலை பண்றாங்க, அவங்களுக்கு பாதிப்பாயிருமோன்றதுக்காண்டி ஒரு கேவலமான ஒரு ஸ்பீச் விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு தற்குறிப்பை சொல்றேன் பாருங்க. உன் பிள்ளை அழகா இருக்கு, நல்லா படிச்சிருக்கா, நான் அவளை காதலிக்க போறேன், எனக்கு பொண்ணு கொடுன்னு கேட்பான். அப்ப அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல நம்ம அதாவது அவங்க வீட்டு பொண்ணை வந்து ஒருத்தர் காதலிச்சு முறப்படி வீடேறி வந்து உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டா அவசரப்பட்டு இவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவாங்களா? அது என்னன்னா ஆணவ கொலை பண்ணிடுவாங்களா? அவசர கொட்டு ஏதாவது ஒரு ஆணவ கொலை, அதாவது ஆணவ கொலை வந்து ஏதோ தடுக்கி விழுகிற மாதிரி. பீத்திர பேல நீலாம் சோரத்தை திங்கிறியா, சோத்தை விட்டு பிஐ திங்கிறியாடா? அதாவது இவன் எப்படி பேசுறான் பாருங்க. அவங்க காதலிச்சது கொலை குத்தம் மாதிரியும் இவன் கொலை பண்ணுவேன், அதாவது அதுக்கு ஆணவ கொலை பண்ணுவேன்றது வந்து ஏதோ சாதாரணமான விஷயம் மாதிரி ஈஸியா பேசுறான் பாருங்க இந்த ஜாதி வெறியன். அடுத்து ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு திருநெல்வேலியில கவின் கொலை வழக்குல ஏதோ பண்ணுனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏதோ பண்ணுனானா, ஏதோ பண்ணானா வெட்டி கொன்னது அப்படி சொல்றாங்க அந்த நாய். எந்த காரணம் ஒரு சிறு தவறு செய்யாத அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் பட்டியலின தலைவர்கள் நெருக்கடி கொடுத்தாங்க. நீ இப்படி போடு வழக்க, நீ இதை செய் அப்படின்னு சொல்லி. ஆனா இத்தனை கோடி பேர் 2 கோடி தேவம் இருந்து நம்ம அனாதையை விட்டுட்டு அந்த குடும்பத்தை சிபிசிஐடி விசாரணையில அவங்க குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி அந்த பையல கொலை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. சமுதாயம்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்தை விட்டுட்டாங்களா? எது அந்த கொலகார குடும்பத்தை? எப்பா என்ன இப்படி ஒரு விஷக்கிருமிகள் இப்படிலாம் ஸ்பீச்சை விட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீயா சுத்தி தராங்க. தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுது? இவன் ஸ்பீச்ல 4 கொலகாரன் உருவாவேன். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த நாயெல்லாம் புடிச்சு உள்ள போடணும். இப்படி பண்றிய ஏன் முட்டா பயனுள்ளா உங்க அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும்